6 மாவட்டங்கள் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கொட்டி தீர்க்கும். கனமழை தமிழ்நாட்டுல வருமா? வராதான்னு நெறைய பேர் குழப்பத்திலே இருக்கீங்க. கண்டிப்பாக ரெட் அலர்ட் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. 15 சென்டிமீட்டர்ங்கிறது குறைஞ்சபட்ச மழை பொழிவாகும். அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் மழை வரை டெல்டா மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. மற்ற கடலோர மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழை வரும்னு தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டா மட்டும் தான் முடியும். மற்ற மாவட்டங்கள் பத்தி நம்ம நெறைய பேசப் போகிறோம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. 6 மாவட்டங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது. முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்களிலும் மிக அதிகப்படியான மழையானது பதிவாகும். ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தோங்க. அறிவித்தபடி தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை நம்ம டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். 11, 12, 13ங்கிற டேட்ட ரொம்ப நாளா நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதே மாரி சொன்ன மாரியே நமக்கு மழை வந்துருச்சு. என்னதான் நமக்கு கடந்த 2 நாட்களாக வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்தாலும், சொல்லிய தேதிகளில் கனமழை துல்லியமாக வந்துவிட்டது. அதனால எல்லாருமே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்களோ, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வரக்கூடிய நாட்கள்லேருந்து மழையிலேருந்து நீங்க தப்பிக்க முடியும். ஷேர் பண்ணாதவங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அறிவித்தபடி தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் நமக்கு மழை தொடங்கியிருக்கு. இது வெறும் கனமழைன்னு மட்டும் நினைச்சிட்டு போயிடாதீங்க. இதுதான் மிக கனமழையாகவும் அதி கனமழையாகவும் நமக்கு மாறப்போகுது. குறிப்பாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர்ல இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு ரொம்ப சேஃபா இருந்துக்கோங்க. தாழ்வான பகுதியில் கண்டிப்பா வெள்ளம் உண்டு. யார் யாரெல்லாம் நீங்க ரொம்ப தாழ்வான பகுதிகள் இருக்கீங்களோ கண்டிப்பாக மழை தண்ணீர் மிக அதிகமாக சூழ்ந்து காணப்படும். அதி கனமழை உண்டுங்க. அதி கனமழை கண்டிப்பா வரும். 15 சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் மிக மோசமான மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டத்தில் பதிவாகும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மிக கனமழை, கனமழையினுடைய தீவிரமும் அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. இது வெறும் இந்த 3 நாளோட இந்த மழை முடிய போறது கிடையாது. அடுத்து வரப்போகிற 17, 18 மற்றும் 19ஆம் தேதிகளுக்குமே கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்தில் இது ஒரு மிதமான மழை, கனமழையா தான் இருக்கும். நேரம் போக போக ரொம்ப வலுவான மழை பொழிவுகள் தீவிரமாகும். இனிதான் வரக்கூடிய நேரங்களில் மிக கனமழை அதிகரிக்கும். இப்ப காலையில இருந்து இப்ப வரைக்கும் பதிவான மழையெல்லாம் ஒரு கனமழை மட்டும்தான். இனிமே வரக்கூடிய இரவு நேரங்கள், நள்ளிரவுல, நாளை அதிகாலை நேரங்கள்ல, நாளை காலை நேரங்கள்ல வரக்கூடிய மழை மிக மோசமாக இருக்கும். கனமழை மிக அதிகமாக பதிவாகும். சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம கொடுத்திருக்கிறோம். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளும் மிகுந்த கவனமாக இருங்க. 13ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. 13 வரைக்கும் நம்ம ரெயின்ஃபால் டேட் கொடுத்துருக்கிறோம். அதனால 3 நாளுமே மழை இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா மாவட்டத்திற்கும் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும். இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் மிக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஒரு தொடர் கனமழை பொழிவுகள் பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். மழை பெய்யாத பகுதிகள், இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாத இடங்களுக்கும் கனமழை கண்டிப்பாக அதிகரிக்கும். எங்கெங்கெல்லாம் மழை இன்னும் தொடங்காம இருக்கோ இன்றைக்கு மாலை நேரங்கள், இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரத்தில் மழை தொடங்கிடும். நாளையும் நாளை மறுநாளும் தென் மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை. மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை வரைக்கும் நாளைய தினங்கள்ல அதிகமா எதிர்பார்க்கலாம். அதுக்காக இன்னைக்கு மழை வராம போயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இன்னைக்கு மழை வரும். லேசான மழை, மிதமான மழை மட்டும் தென் மாவட்டத்தில் பதிவாகிட்டு போயிடும். அதை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. அவ்வளவுதான் போல இருக்கு மழை பொழிவு, சும்மா லேசான மழை மட்டும்தான் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஏமாந்துட்டு போயிடாதீங்க. நாளையும் நாளை மறுநாளும் வரக்கூடிய மழை மிக தீவிரமாக தென் மாவட்டங்கள், மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் மிக அதிகமாக இருக்கும். அடுத்ததாக உள் மாவட்டங்கள் சொல்றோம், மறக்காம கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த 4 மாவட்டங்களும் நாளைய தினங்கள்ல கனமழை தீவிரமாகவும், இன்றைக்கு மிதமான மழை மட்டும் உள் மாவட்டத்தில் இருக்கும். நாளைய தினங்களில் நீங்க கனமழை எதிர்பாருங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும். அதனால திருப்பூர் மாவட்டங்கள் உள்பகுதியா இருக்கு, அதனால எங்களுக்கெல்லாம் மழை வராதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு ஃபெங்கல் புயல் விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரின்னு பயணித்ததோ
அதே மாதிரி இந்த தாழ்வு பகுதி வந்து நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவைன்னு சொல்லி அப்படியே இந்த திசை நோக்கி நகர்ந்து பயணிக்க போகுது. அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கும். கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கனமுதல் மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகும். சேலம், நாமக்கல், கரூர்ல நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்து கனமழை ரொம்ப தீவிரமா பெய்ய ஆரம்பிச்சிடும். எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் பலத்த மழை பொழிவுங்கிறது அதிகமாக இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளைய தினங்களில் கனமழை எச்சரிக்கை மிக தீவிரமாக இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பெரும்பாலும் கடலோர மாவட்டத்தில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இந்த சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கிறவங்க குறிப்பாக மாலை இரவு நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி நாளை அதிகாலை நேரங்களிலும் எங்கேயும் போகாதீங்க. வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க. அதுக்காக தான் நிறைய இடங்கள்ல நம்ம தொடர்ந்து மழை பற்றின தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி. உச்சகட்ட எச்சரிக்கை, அதாவது ரொம்ப தீவிரமான இந்த மிக கனமழை சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா, அதில் நம்ம எங்கே பதிவாகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கேடிசிசி பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அழுதுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் காலையில் கமெண்ட் செக்ஷனில், எங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் லீவே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. முதல்ல மழை எப்போ வருங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு மாலை நேரங்கள், இரவு நேரங்களிலும் அநேக இடங்களில் கனமழை தீவிரம் கண்டிப்பாக உண்டு. பெய்யாத பகுதிகளுக்கும் மழை உண்டு. எங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை பெய்யாமல் இருந்துச்சோ, எங்கெல்லாம் வெயில் பயங்கரமாக கொளுத்துச்சோ சென்னையில், அங்கே எல்லாமே நமக்கு கனமழை வந்து வலுவாக வந்து பதிவாகிறோம். இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃப்ளட்டு வரதுக்கான சான்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். உச்சகட்ட எச்சரிக்கை 10லிருந்து 15 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்ச மழை பொழிவாக எதிர்பார்க்கப்படுது. அதிகபட்சம் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பகுதிகள், மயிலாடுதுறை இடங்கள்லாம் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் இருக்க போதுங்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துதான் ஆகணும். ஆகவே உச்சகட்ட எச்சரிக்கை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம எடுத்திருக்கிறோம், கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மயிலாடுதுறை முதல் மாவட்டமாக மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சீர்காழி மற்றும் தரங்கம்பாடியில் நல்ல ஒரு தீவிரமான மிக கனமழை வந்து பதிவாகும். அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோடியக்கரையில மிக அதிகப்படியான மழை பதிவாக வாய்ப்பு. தஞ்சாவூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாவட்டங்கள், ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய மாவட்டத்தினுடைய பட்டியலை தான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது திருவாரூர் மாவட்டங்கள், சொன்னபடி திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டங்கள் நன்னிலம் போன்ற பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழை வந்து ரொம்ப தீவிரமா பதிவாகும். மழை ஆரம்பிச்சாச்சு, 13 வரைக்கும் மழை விடவே விடாது. டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மழை உங்களுக்கு விடும். அதனால 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து 15, 16ல உங்களுக்கு மறுபடியும் வெயில் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு மழை விடாது. 3 நாட்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறையா நிறைய பேர் கேட்குறீங்க. தொடர்ந்து நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மழை பொழிவுகள் எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல இருக்குங்கிறத மிக துல்லியமா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள், ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங் வந்து எங்களுக்கு மழையே ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அரியலூர் மற்றும் பெரம்பலூரில். கவலைப்படாதீங்க, உங்களுக்குமே வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அரியலூர் மற்றும் பெரம்பலூர்லையுமே கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை நிறைய இடங்கள் எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் மஞ்சக்குப்பம், நெல்லிக்குப்பம், சிதம்பரம், புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, பரங்கிப்பேட்டை, அதுக்கப்புறம் வடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி மற்றும் பெண்ணாடம் உள்ளிட்ட கடலூர் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. விட்டு விட்டு மழை தீவிரமாகிட்டே இருக்கும், உஷாரா இருங்க. கடலூர் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் கனமழை அதிகரிக்கும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா எதிர்பார்க்கலாம். கேடிசிசிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, என்னப்பா நம்ம மாவட்டத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. கேடிசிசியில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் கனமழை வரைக்கும் பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒரு 5 முதல் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சென்னை போன்ற பகுதிகளில் எதிர்பார்ப்புகள் உண்டு. அதனால தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மழையே வராது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இங்கேயும் நமக்கு மழை வரும், கனமழையாக இருக்கும் அப்படிங்கிறத தகவல் நம்ம சொல்லிடுறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.